மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். வானிலை சீற்றம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் மேலும் என்னென்ன விஷயங்களாலும் தெரிவித்திருக்கிறது? சென்னையை பொறுத்தவரை என்ன நிலை நீடிக்கும்? தமிழகத்தை பொறுத்தமட்டில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக கோடை மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் தமிழக பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்குகள்ல காற்றினுடைய திசைவேக மாறுபாடு பகுதி என்பது நிலவி வருவதாகவும் இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் 18ஆம் தேதி வரை தமிழக பகுதிகளில் மழை தொடரும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த மட்டில் அடுத்த 5 தினங்களுக்கு அதாவது இன்று முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் மட்டும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்களுடைய சமவெளி பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் என்றும் நகர்ல ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 அல்லது 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 29 அல்லது 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.